ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சுண்டை வத்தலும் மணத்தக்காளி விதையும் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு சீரகம் போட்டுட்டு வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் மணத்தக்காளி விதையை போட்டு லைட்டாக வறுத்த மாதிரி வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுறேங்க. அப்புறம் கொஞ்சம் 2 கத்திரிக்காய் வெட்டி போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சது இருந்துச்சு, அதையும் போட்டேன். என் தேங்காய் என்னடா பச்சை கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிருந்தேன். அதனால் அதை போட்டு வெள்ளைப்பூடு இருந்தாலும் போட்டு அரைச்சிருங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணியை ஊற்றி வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டு நல்லா வாசம், அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு நிஜமாகவே பக்காவாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு அந்த மசாலா போடும் போதும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் என் தேங்காய் போட்டதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் வேணுன்னா போட்டுக்கோங்க, எனக்கு பிடிக்காது, நீங்கள் போடன்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே நேரம் நல்லா 4 நாளைக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு கெட்டியாக கொஞ்சம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வைங்க. பாய்.